இன்றைய தலைமுறையின் போக்கு பயமாக இருக்கிறது என்பது அந்த செய்தியினுடைய வாக்கியம். இன்றைய இளைய தலைமுறைக்கு நீங்க நோட் பண்ணி போட்டுட்டே வரணும். நீங்க எதெல்லாம் இல்லையோ அதை விட்டுடுங்க, எதெல்லாம் இருக்குதோ மாத்திக்கோங்க. பிடித்த ஒரே பொருள் செல்போன். படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும், கஷ்டப்படாமல் வேலை கிடைக்க வேண்டும், யாருக்குமே மரியாதை தரக்கூடாது, தனக்கு தெரியாத விஷயம் என்பது எதுவுமே இல்லை, எல்லாமே உடனே கிடைக்க வேண்டும், காசுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், சினிமா, கிரிக்கெட், செல்போன் இவைதான் உலகம், பெண்கள் மீது மரியாதையே இல்லை, ஆசிரியர்கள் மூத்தோர்கள் எல்லாம் புழுப்பூச்சு மாதிரி, வரலாறு, பண்பாடு, கலை, இலக்கியம், அரசியல் குறித்த அடிப்படை புரிதல்கள் கூட இல்லை, ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாது, ஒரு வரி கூட வாசிக்கிறது கிடையாது, தப்பில்லாமல் தமிழோ ஆங்கிலவோ எழுதவோ பேசவோ தெரியாது, ஒரு விஷயத்தை கோர்வையாக சொல்ல வராது, வீதியில் நின்று விஷம் குடித்து கொண்டிருந்தாலும் அதையும் செல்போனில் செல்ஃபி எடுத்து போட வேண்டும், பள்ளி சீருடையுடன் கூட டாஸ்மார்க் போகிற அளவுக்கு தைரியம், சின்ன வயசிலேயே வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை, எப்போதாவது ஏதாவது ஒரு போதையில் தன்னை மூழ்கடித்துக் கொள்ள விரும்புகின்ற மனநிலை, எதிலும் நிரந்தரமாக நிலை கொள்ளாத அலைபாயும் மனம், உள்ளாடை தெரிய பேண்ட் போட்டு காண்டாமிருகம் போல முடிவெட்டி எவரையும் கண்களை பார்த்து பேச முடியாமல் வினோதமாக வெறித்த பார்வையுடன் நடப்பது. இந்த அபாயத்தை சமூகம் இன்னும் முழுமையாக உணரவில்லை. பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஓரளவுதான் தெரியும். பெற்றோரின் அளவுக்கு மீறிய செல்லம்தான் சகலத்திற்கும் காரணம். தங்களை அறியாமல் அவர்கள் இவர்களை அனைத்து அடாவடித்தனங்களுக்கும் துணை போகிறார்கள். அவர்கள் பார்க்கிற பிள்ளைகள் இல்லை இவர்கள் உள்ளுக்குள் வேறொரு ஜோம்பியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளியில் படிக்கிற போது அவன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துவதில்லை. இவர்களுக்கும் இந்த இரு தலைமுறையினருக்கும் மலையளவு வித்தியாசம். மேற்சொன்னவை ஏதோ ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் என்று எண்ண வேண்டாம், இரு பாலருக்கும் அது பொருந்தும். காலம் காலமாக மூத்தோர் இளையோர் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டாக இதை எண்ணிவிடாதீர்கள். கடந்த பல்லாயிரம் வருடங்களில் இப்படி ஒரு ரசனை குறைந்த, சுய சிந்தனை இல்லாத, சோம்பலும் அலட்சியமும் கொண்ட தலைமுறையை இந்த உலகம் சந்தித்ததே இல்லை.